நமசிவாயம். ஆடி மாதம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்க எல்லாருக்குமே ஆடி மாதத்தை பத்தி பல்வேறு விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். ஆடி மாதம்னாலே ஆடி வெள்ளி ஆகட்டும், ஆடி செவ்வாய் ஆகட்டும், இது எல்லாமே ரொம்ப ஸ்பெஷலான டேஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அல்லவா. ஆடி மாதத்திலே நாம் அனைவருமே செய்ய வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்களையும் சரி, ஆடி மாதத்தில் செய்யக்கூடாத விஷயங்கள் அதை பற்றி தான் இப்பொழுது பார்க்க போகிறோம்னு சொல்லுவேன். ஆடி மாதம் அப்படின்னா என்ன அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆடி மாதத்தை ஏன் மாரியம்மனை வழிபடுகிறோம். ஆடி மாதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வடநாட்டுல எல்லாம் ஆஷாட மாசம் அப்படின்வாங்க. நாம அதை கடக மாசம் அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்ல, மலையாளத்துல கற்கடக மாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்ப கடகம் அப்படின்னாலே நமக்கு அம்பாள் தான். கடகம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்ததுனாலே அது அம்பாள் அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து விடுகிறது. ஆஷாட மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இந்த ஆடி மாதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மிக மிக அதிகமான ஒரு புண்ணியம் கொண்ட மாதம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக, அதாவது தட்சிணாயனம் ஸ்டார்ட் பண்ற மாசம். தட்சிணாயனம் அப்படின்னா என்ன? உங்களுக்கு தட்சிணாயனம் அப்படிங்கிறது சூரியன் தன்னுடைய பயணத்தை தெற்கு நோக்கி செலுத்துகின்ற நாள் அப்படிங்கிற மாதிரியான விஷயமாகவும், அதே போல பார்த்தோம்னா நமக்கு தேவர்கள் எல்லாருக்குமே அவர்களுடைய இரவு நேரம் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் ஆடி மாதத்தை சொல்லுவாருன்னு வச்சுக்கோங்க. நாம சொல்றது வானவியல் படி இந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ இந்த ஒரு மாதத்திலே தேவி சூக்தம் நமக்கு பழைய கிரந்தங்கள் இந்த ஆடி மாசம் ஏதாவது கொடுத்துருக்கா. ஒரு சில பேர் பார்த்தோம்னா இந்த ஆடி மாதம் அப்படின்ற மாதிரியான விஷயம் ஏதோ புதுசாக இதெல்லாம் பண்றாங்க அப்படின்ற மாதிரியான விஷயமாக இது நம்மளுடைய புராணங்கள்லயோ அல்லது நம்மளுடைய கிரந்தங்கள்லயோ இல்லை அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது. ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ரிக்வேதத்திலே இருக்கக்கூடிய தேவி சூக்தத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு மாதம், இந்த ஆஷாட மாதமான இந்த மாதத்திலே நாம் அனைத்து விதமாகவும் பெண் தெய்வங்களை போற்ற வேண்டும். அதாவது சாக்த வழிபாட்டில் ஈடுபட வேண்டும். சக்தியுடைய ரூபம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்றது. சூரியன் கடக ராசிக்கு வரார் அப்படின்ற மாதிரியாக இருந்தாலே ஒரு சிவசக்தி அப்படின்ற மாதிரியான ஒரு யூனியன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், இருவரும் சேரக்கூடிய ஒரு யூனியன் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் நம்ம கண்டிப்பான முறையில சொல்லலாம்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்ப இந்த ஒரு மாதத்துல மாரியம்மனை ஏன் வழிபடுறோம்? மாரியம்மன் அப்படின்னா நிறைய பேருக்கு மாரியம்மன் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம ஜோதிட ரீதியா பார்த்தோம்னா மாரியம்மன் அப்படிங்கிறது ராகுவுக்கு உண்டானவள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த மாரியம்மன்லேயே பல்வேறு விதமான மாரியம்மன்கள், ஏகப்பட்ட வெரைட்டி ஆஃப் ஃபார்ம்ஸ் ஆஃப் மாரியம்மன் இருக்காங்க. ஸோ அப்ப அந்த மாரியம்மன் அப்படின்னாலே நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, அந்த மாரி, அதாவது அவளுடைய உடலும் தலையும் மாறி இருப்பதனால் அவள் மாரியம்மன் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நினைத்துக் கொண்டிருக்கிறாள். அது வல்ல உண்மை. மாரி அம்மன் அப்படின்னா, மாரி என்றால் தமிழ்ல என்ன, நம்ம இந்த மாரியம்மன்கிறது நமக்கு மெயினா நம்ம தமிழ்நாட்டில் தானே நம்ம மாரியம்மன் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப பிரசித்தி அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். மாரியம்மன்கிறது தமிழ்நாட்டில இருந்து போனதுதான், எல்லாமே தமிழ்ல இருந்து போனதுதான். மாரி என்பது தமிழ்ச்சொல் அப்படின்ற மாரி என்கிற தமிழ்ச்சொல்லுடைய அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மழை என்ற அர்த்தம். மழையை பொழிவிக்கக்கூடிய அம்மன், மழையை பொழிவிக்கக்கூடிய அம்மன் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அப்ப மழை என்பது செழிப்பை காட்டக்கூடியது. அந்த காலத்துல இந்த அம்மனை அவர்கள் என்னவாக நினைத்திருந்தார்கள், செழிப்பை கொடுக்கக்கூடியவள். செழிப்பு அப்படின்ற மாதிரியான விஷயம்னா என்ன, உங்களுக்கு ப்ராஸ்பெரிட்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது நம்ம செல்வ செழிப்பு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். விவசாயத்தை மட்டுமே எல்லா மக்களுமே, பெரும்பாலான மக்களும் ரொம்ப ஒரு மெயினா வச்சுட்டு இருந்த கூடிய ஒரு காலகட்டம். அப்படின்ற மாதிரியான ஒரு காலகட்டத்தில் மாரியம்மன் அப்படி என்பவள் மழையை பொழிவித்து அனைத்து விதமான செல்வ வளங்களையும் கொடுக்கக்கூடியவள் என்கிறதனால் மாரியம்மனை வழிபட்டார்கள். பொதுவாக இந்த ஒரு மாதத்திலே அவள் சாதாரணமா நமக்கு இந்த ஒரு மாதம் அப்படின்றது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வின்டர் சீசனோ ஒரு ரெய்னி சீசனோ கிடையாது. ஆனா ஆடியில மழை வரும் அப்படின்வாங்க. அந்த ஆடியில மழை வரும் அப்படின்னு சொல்லுவது இந்த அம்மனுடைய ஒரு அருள் நாள் தான் அப்படின்ற மாதிரியான விஷயம். அது மட்டுமல்லாது ஆடி மாதம் அப்படின்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஆடி கிருத்திகை இருக்கிறது, ஆடி பூரம் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கிறது. ஆடி பூரம் நம்மளுடைய ஆண்டாள் நாராயணரை அடைந்த நாள் அப்படின்றது. கஜேந்திர மோட்சம் அப்படின்ற மாதிரியான விஷயம் நடந்த மாதம் இந்த ஒரு மாதம் அப்படிம்பாங்க. கஜேந்திர மோட்சம் அப்படிங்கிறது யானை ஒரு முதலைகிட்ட காலை கொடுத்துட்டு கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக கதறி கொண்டு பின்னர் நாராயண நாராயணா என்று கூப்பிட்டதனால் நாராயணர் தோன்றி யானையை விடுவித்த ஒரு மாதம் அப்படின்ற மாதிரியாகவும் இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய நிறைய விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்குது. அதாவது நம்ம ஜென்ரலாவே வெள்ளிக்கிழமை அதே மாதிரி செவ்வாய்க்கிழமையும் நம்ம ஒவ்வொரு விஷயங்கள் எல்லாமே நம்ம செய்வோம். இந்த ஒரு மாதத்துல தான் உங்களுக்கு வரலட்சுமி விரதம் அப்படின்ற மாதிரியான விஷயம் வருது. இப்ப சென்னையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க இந்த ஒரு மாதத்திலே கண்டிப்பாகவே முண்டக கன்னி அம்மன் கோயிலுக்கும் கோலவிழி அம்மன் கோயிலுக்கும், கோலவிழி அம்மன் கோயில், முண்டகக்கன்னி அம்மன் கோயில் ரெண்டுமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா எங்க இருக்கு, மயிலாப்பூர்ல தான் இருக்கு. ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அம்மன், இருவருமே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அம்மன். கோலவிழி அம்மன் தான் நம்ம சென்னையுடைய ஒரு காவல் தெய்வம். அது பலருக்கும் தெரியாது. சென்னையுடைய காவல் தெய்வம் அப்படிங்கிறவளே கோலவிழி அம்மன் தான். அந்த கோலவிழி அம்மன் இங்க 63 நடக்கும் இல்லையா, மயிலாப்பூர்ல 63 நடக்கும் பொழுது சுவாமிக்கு முன்னால காவலாக போகக்கூடியவளே அந்த அம்பாள் தான். அந்த அம்பாள் முன்னால போனதுக்கு அப்புறம் தான் சுவாமி எல்லாருமே பின்னால வருவாங்க. அது மாதிரியான ஒரு விஷயம்.
நம்ம சென்னையை கட்டி காப்பவள் அந்த கோலவிழி அம்மன் தான். ஸோ அந்த கோலவிழி அம்மன் கோயில் மயிலாப்பூர்ல இருக்கு. அதே மாதிரி முண்டககன்னி அம்மன் கோயில், இந்த கோயில்லாம் உங்களுக்கு தெரியாம இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடையாது. இருந்தாலும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு வந்து 2 கோயிலுடைய ஒரு லொகேஷனுமே போடுறேன், பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த ஒரு கோயில்களிலே செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அப்படி முடியல, அந்த டைம்ல ரொம்ப உங்களுக்கு ரஷ்ஷா இருக்கிறது கஷ்டமா இருக்கணும் பார்த்தீங்கன்னா, இப்போ கோலவிழி அம்மன் கோயில் எல்லாம் பல்வேறு விதமான செலிபிரிட்டிஸ் வந்து போகக்கூடிய ஒரு கோயிலா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நான் போயிருந்த போது ஒரு முறை விஷால், நடிகர் விஷால் அவர் வந்திருந்தாரு. வேற 1-2 நடிகர்கள், எனக்கு பேர் தெரியல, அந்த மாதிரியான நபர்கள் எல்லாம் வந்திருந்தார்கள். நான் அடிக்கடி போவதுண்டு. அது மாதிரியாக நிறைய பேர் செலிபிரிட்டிஸ் வராங்க அப்படின்றது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. பட் அந்த செலிபிரிட்டிஸ் வரதுனால என்ன ஆகும்னா, அந்த கோயில்ல கூட்டம் ஜாஸ்தியா இருக்கும், ஆகும் இல்லையா? நிறைய அவங்களை பார்க்கறதுக்குன்னு ஒரு கூட்டம் நிற்கும், உடனே கிளம்பி போகாம நிற்கும், அப்படி அப்படி நின்றுகிட்டு இருக்கும், இது மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான சந்தர்ப்பத்திலே நம்ம செவ்வாய் வெள்ளியிலே போய் நம்ம அந்த அந்த சந்தர்ப்பத்தில் நம்ம வந்து பார்க்க முடியாத சூழ்நிலையோ இல்லை கூட்டமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாகவோ இருந்தால் மற்ற தினங்களிலாவது இந்த 2 அம்பிகையுமே பார்த்து விடுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் இல்லாமல் நமக்கு வந்து சென்னையில் வந்து இருக்கிறார்கள் 3 தேவியர்கள். ஸோ அது மாதிரி அந்த 3 தேவியர்களை பார்க்கறது அப்படின்னா, இப்போ உங்களுக்கு வடிவுடையம்மன், திருவுடையம்மன் எல்லாம் தெரியும் இல்லையா? உங்களுக்கு அவங்கள வந்து பார்க்கறது அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாளாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த இதை பொறுத்த வரைக்கும், ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மெயினா இந்த ஆடி மாசத்துல நீங்க செய்ய வேண்டியது முக்கியமான விஷயம். இந்த மாதிரியான கோயில்களுக்கு போனீர்கள் என்றால் ஒவ்வொரு முறை போகும்பொழுதும் சுத்தமான குங்குமம் இருக்கு இல்லையா, அந்த சுத்தமான குங்குமத்தை வாங்கி கொண்டு போய் கொடுக்குவது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அபிஷேகத்துக்கு வச்சுக்கோங்கன்னு சொல்லுங்க, அல்லது அர்ச்சனைக்கு வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி நீங்கள் கொடுங்கள். ஒவ்வொரு முறையுமே கொடுக்கலாம். அப்படி உங்களுக்கு டெய்லி கோயிலுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் கொஞ்சம் குங்குமம் வைத்துக்கொண்டு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்காவது அல்லது ஒரு சுமங்கலிகளுக்காவது இந்த மாதிரியான ஒரு குங்குமத்தை நீங்கள் வந்து சும்மா குங்குமம் வாங்கிக்கோங்கன்னு வந்து கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து நீங்க அந்த மாதிரியான ஒரு விஷயமாக கொடுத்துட்டீங்கனாலுமே வந்து அது ஒரு நல்ல ஒரு பலனை உங்களுடைய குடும்பத்திற்கு காலாகாலத்திற்குமே வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் குங்குமம் கொடுக்கறது அப்படின்றது. ஒவ்வொரு திங்கட்கிழமையிலுமே ஆடி மாதத்திலே வீட்டில் 11 மாவிளைகளை கட்டி தொங்க விட வேண்டியது. ஒவ்வொரு மாவிளையிலும் மஞ்சளையும் குங்குமத்தையும் வைக்க வேண்டியது. சந்தனம் கிடையாதுங்க, மஞ்சள் அண்ட் குங்குமம், இது 2த்தையுமே வைத்து நம்ம வீட்டு வாசல்ல மாவிளையை கட்டி தொங்க விடுவது அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயமாக ஆடி மாதத்துல இருக்கிறது. அதனால ஆடி மாதத்துல இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக செய்ய மறந்து விடாதீர்கள். ஒவ்வொரு திங்கட்கிழமையும் அதை சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க, ஒரு வாரத்துக்கு கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி தினசரியே நீங்கள் வந்து இந்த குங்குமம் கொடுப்பது அப்படின்றதையும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக வைத்துக் கொள்ளுங்கள். மேலும் நீங்கள் கேட்க வேண்டியது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஒரு மாதத்திலே நீங்கள் கேட்க வேண்டிய சில அம்பிகையுடைய கேட்க வேண்டியது அல்லது நீங்கள் சொல்ல வேண்டியது அப்படின்றது, இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ராஜராஜேஸ்வரியை வழிபடுவது, சண்டிகையை வழிபடுவது எல்லாமே அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியது. அம்பாள் ரூபத்துல எந்த அம்பாளை வழிபட்டாலுமே ரொம்ப ரொம்ப அதிக பலன் அப்படின்ற மாதிரியாக இருந்தாலும் இந்த ஒரு மாதத்துல ஒரு சில பேருக்கு ஒரு ஸ்பெஷல் அந்தஸ்து அப்படின்ற மாதிரி சொன்னோம்னா ராஜராஜேஸ்வரி தேவியையும் சரி காமாட்சி அம்மனையும் சரி வழிபடுவது அப்படின்றது ரொம்ப அதிகப்படியான ஒரு பலனை கொடுக்கக்கூடியதா இருக்கும். இந்த ஒரு மாதத்திலே சிவ வழிபாடு, நாராயணர் வழிபாடும் கண்டிப்பான முறையில் செய்வார்கள். நமக்கு வந்து வரலட்சுமி விரதம் வரக்கூடிய ஒரு மாதம், அதே போல வந்து நம்மளுடைய முருகருக்கு ஸ்பெஷலான மாதம், அதனால முருகரை விட்டுறக்கூடாது. இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரெகுலராக இவங்க எல்லாம் நாம் கொண்டாடக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஒரு மாதமாக சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் சில பேர் வந்து என்ன நினைச்சுக்கோங்கன்னா, இந்த மாதத்துல நம்ம வந்து வீடு காலி பண்ணக்கூடாது, வாடகைக்கு போகக்கூடாது, இது மாதிரியான நிறைய விஷயங்கள் சொல்லி வைத்திருக்கிறதுனால இந்த மாதம் ஏதோ சூன்ய மாதம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக சொல்லுவாங்க, அந்த மாதிரி நினைத்துக் கொள்வார்கள். அப்ப அந்த சூன்ய மாதமா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஒரு மாதம் சூன்ய மாதம் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த சூன்யம் அப்படின்ற ஒரு விஷயத்திற்கு என்ன ஒரு பொருள் அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்துக்கலாமே. இப்ப நம்ம வந்து மூச்சு அப்படின்னு எடுத்துக்கிறோம் இல்லையா, அதாவது பரமேஸ்வரிக்கு கற்றுக் கொடுத்த ஒரு விஷயம் சரகலை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நீங்க வாசி யோகெல்லாம் கேட்டிருப்பீங்க, அந்த வாசி யோகத்திற்கு மேற்படியா அதையெல்லாம் மிஞ்சியது அப்படின்றது பார்த்தோம்னா சரகலை அப்படின்ற மாதிரியான விஷயம். அந்த சரகலை அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சொல்லும்போது பார்த்தோம்னா உங்களுக்கு இடகலை பிங்கலை அப்படின்னு பார்த்துட்டு சுஷும்னான்னு சொல்லுவோம். சாதாரணமா நம்ம வந்து வடமொழியிலே நாம சொல்றது வந்து என்ன சொல்லுவோம்னா சூன்யம் அப்படின்னு சொல்லுவோம். சூன்யம் அப்படிங்கிறது என்ன, இந்த 2 பக்கமுமே உங்களுக்கு மூச்சு வந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக இருக்கக்கூடிய நிலைக்கு பெயர் சூன்யம் என்று சொல்லுவார்கள். அப்ப அந்த சூன்யம் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையில் வந்தா என்னன்னா, வலது பக்கம் வந்தா ஒரு விதமான ஒரு பலன், இடது பக்கம் வந்தால் ஒரு விதமான ஒரு பலன். வலது பக்கம் வந்தா உங்களுக்கு ஒரு விதமான ஒரு தாட் ப்ராசஸ் உங்களோட பிரெயின்ல ஒரு மாதிரியான ஒரு விஷயமாக ஆக்ஷன்ஸ்ல ஃபார்ம் ஆகும். இடது பக்கம் வந்தால் ஒரு மாதிரியான ஒரு விஷயமா ஃபார்ம் ஆகும். 2 பக்கம் வரும்பொழுது எந்த மாதிரியான விஷயம் ஆகும்னா எதுவும் அற்ற நிலை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக இருக்கும். எதுவும் அற்ற நிலை அப்படின்ற மாதிரி, எதுவும் அற்ற நிலைன்னா அந்த மாதிரியான ஒரு நிலை, அந்த சூன்யமா நீங்க வாஷ் பண்ணி பாருங்களேன், உங்களோட பிரெத் அந்த மாதிரியான விஷயமா வாஷ் பண்ணி பார்க்கும்போது இது 2 பக்கமுமே உங்களுக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு சீராக வந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயமா தெரிஞ்சதுன்னா
அந்த டைம்ல நீங்க மெடிடேட் பண்ணீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தை நீங்க மெடிடேட் பண்ணாலும் சரி, நீங்க எந்த ஒரு விஷயத்தை எந்த ஒரு தெய்வத்தை நாடினாலும் சரி, அந்த தெய்வம் உங்கள் கண் முன்னால் வந்து நிற்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்பொழுது அந்த சூன்ய மாதம் அப்படிங்கிறது எந்த ஒரு விஷயத்தையும் நாம் செய்யக்கூடாத மாதம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. தெய்வத்தையே நாடி இருக்க வேண்டிய ஒரு மாதம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக இந்த ஒரு மாதத்தை இருக்க வேண்டும். அதுதான் மெயினா சொல்லியிருந்தாங்க. நம்ம வீடு காலி பண்றோம், வீடு புதுசு வீடுக்கு போறோம் அப்படின்ற மாதிரியான ஒவ்வொரு விஷயமா நம்ம எடுத்தோம், கல்யாணம் காட்சி அப்படின்னு எடுத்தோம்னா அப்ப நம்ம அதுலயே நம்ம நோக்கம் செலுத்தி விடுவோம், தெய்வத்தின் பால் திரும்ப மாட்டோம் என்பதனால் தான் மார்கழி மாதமும் ஆடி மாதமும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லி வைத்தார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுவும் இல்லாம அந்த கால சூழ்நிலையும் ஒரு முக்கியமான ஒரு காரியம் அப்படின்ற மாதிரி காரணம் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம்னு சொல்லேன். இந்த மாதம் நீங்க எல்லாருமே வந்து பார்த்தோம்னா வீட்டுல தினசரியே லலிதா சகஸ்ரநாமம் வீட்டில் ஒலிக்க செய்யுங்கள். ஒரு ஒரு செட் ஆஃப் ஸ்தோத்திரங்கள்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மந்திரங்கள் ஸ்தோத்திரங்கள்லாம். அந்த ஸ்தோத்திரங்கள் எல்லாமே தினசரி இந்த ஒரு மாதத்திலே கேட்டு வருவது அப்படிங்கிறது, இந்த 30 நாளுமே கேட்டு வருவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகப்படியான பலன் நம்மளுடைய வீடு சுபிஷமா இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்ப லலிதா சகஸ்ரநாமம் இந்த ஒரு டெய்லியே நம்ம சொல்லுவது அப்படின்றதோ அல்லது கேட்டு வருவது. துர்கா சுக்தம் ரொம்ப ரொம்ப ஒண்டர்ஃபுல்லா, ரொம்ப சின்ன ஒரு விஷயம் தான். துர்கா சுக்தம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தைக்கு மீறி ஒரு ப்ரொடெக்ஷன் அப்படின்றது, நம்மளுடைய ப்ரொடெக்ஷன்னா நம்மளுடைய குடும்பத்திற்கு கெட்ட சக்திகளிடமிருந்து, கெட்ட நோய்களிடமிருந்து, வேண்டாத எண்ணங்களிடமிருந்து, வேண்டாத மனிதர்களிடமிருந்து, இந்த மாதிரி அனைத்து விஷயத்துக்குமே ப்ரொடெக்ஷன் அப்படின்ற மாதிரியான விஷயம் அதை தான் சொல்றோம். அப்ப அது துர்கா சுத்தம் ஜாதவேதசே சோமாம சோமராதி யதோனிதஹாதி வேதஹா இப்படி ஆரம்பிக்கும். உங்களுக்கு வந்து இதை நீங்க ஒரு 10 தடவை 15 தடவை கேட்டீங்கன்னா உங்களோட பிரெயின்ல அது வந்து இம்ப்ரிண்ட் ஆயிடும். ஃபுல்லாவே அது வந்து உங்களுக்கு அந்த ஒரு டோன், அந்த ஒரு விஷயம் எல்லாமே உங்களுக்கு அசை போட ஆரம்பித்து விடும். அது ரெகுலரா நீங்க அந்த 10 தடவையோ 15 தடவையோ கேட்கும்பொழுது அது அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆழ்ந்து செலுத்திவிடும். அதற்கப்புறம் சிறிதாக முயற்சி செய்து நீங்களே இதை சொல்றதுக்கு முயற்சி பண்ணலாம். அதே போல வந்து பார்த்தோம்னா ராஜராஜேஸ்வரி அஷ்டகம் அப்படின்ற மாதிரியான ஒரு அஷ்டகம், இது எல்லாமே யூடியூப்ல இருக்கும், பார்த்துக்கோங்க. மகாலட்சுமி அஷ்டகம் இந்திரன் கொடுத்தது. ரொம்ப ஈஸியா எல்லாருமே சொல்லலாம். இந்த மகாலட்சுமி அஷ்டகம் கண்டிப்பான முறையிலேயே அனைவருமே வீட்டில் 3 முறை சொல்ல வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். காலையில ஒரு முறை, மத்தியானம் ஒரு முறை, ஈவினிங் ஒரு முறைன்னு. அதாவது மத்தியானம் சுவாமி கும்பிடலாமான்னு ஒரு சில பேருக்கு டவுட் இருக்கும். மத்தியானம் தாராளமான முறையில கும்பிடலாம். மத்தியானம் கும்பிடுவதற்கு உண்டான பலன் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல் இரவிலே கும்பிடுவதற்கும் உண்டான ஒரு பலன், அதாவது அதீத துன்பத்தில் இருப்பவர்கள், எதிரிகள், கஷ்டங்கள், துன்பங்கள் நீங்குவதற்கு அப்படின்ற மாதிரியான விஷயமாக நம்ம வந்து பார்க்கணும்னா இரவில் வழிபடுவதும், அதற்கு உண்டான உக்கிர தேவதையை இரவில் வழிபடுவது. மகாலட்சுமியை கூட இரவுல நிஷித்த முகூர்த்தம்னு ஒரு நேரம் இருக்கிறது. அந்த ஒரு நேரத்துல மகாலட்சுமியையும் சிவனையும் வழிபடுவதுங்கிறது அதிகப்படியான ஒரு பலன் தரும். மத்தியான நேரம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, மத்தியான நேரம் எதுக்கு வழிபடணும்னா, சதா பண கஷ்டத்தில் இருக்கிறோம், பணம் ரீதியான ஒரு விஷயங்கள் ஏதாவது நமக்கு தேவைப்படுகிறது, நமக்கு முன்னேற்றம் தேவைப்படுது, அதாவது கஷ்டம் அப்படின்ற மாதிரி இருக்கும். நமக்கு அந்த ஆசை அப்படின்றது வேற, கஷ்டம் அப்படிங்கிறது வேற. அந்த கஷ்டத்தில் இருப்பவர்கள் எல்லாமே மத்தியான நேரத்தில் சொல்லக்கூடிய அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு மந்திரங்களை சொல்லுவதும், அதற்கு தகுந்த மாதிரியான ஒரு பூஜைகளை செய்வதுமே மத்தியான நேரத்தில் செய்வது அதிகப்படியான ஒரு பலனை தரும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ அப்ப இந்த மகாலட்சுமி அஷ்டகத்தை 3 முறை படிக்கலாம் தாராளமான முறையிலே. அது கண்டிப்பா அது ரொம்ப ஈஸியும் கூட. அதுக்குண்டான லிங்க்ஸும் நான் கண்டிப்பான முறையில் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க. எந்த ஒரு வீடியோ இந்த பரிகார ஸ்தலம்ஸ்ல நீங்க பார்த்தாலுமே டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா அதுல வேற அதிகப்படியான இந்த டெம்பிள் ரிலேட்டடா இருந்தாலும் வேற மற்ற விஷயங்களா இருந்தாலுமே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். மங்கள கௌரி விரதம், அதாவது மங்கள கௌரி ஸ்தோத்திரம்னு இருக்கும். இந்த ஒரு மாதம் தான் ஒவ்வை நோன்பு என்று இருப்பார்கள். ஒவ்வை நோன்பு செவ்வாய்க்கிழமையில இருக்கக்கூடியது ஒரு விஷயம் வந்து இந்த ஒரு மாதத்துல இருப்பதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதை பற்றி தனியான ஒரு பதிவு உங்களுக்கு கண்டிப்பான முறையில போடுறேன். அது பவானி அஷ்டகம், அப்புறம் கௌரி தசகம் என்று இருக்கிறது. இதெல்லாமே இந்த ஒரு மாதத்திலே படிக்க வேண்டியது. நிறைய பேருக்கு வந்து ஜென்ரலா வீட்டுல ஏதாவது ஒரு மாரியம்மன் பாட்டு போட்டு விட்டுருவாங்க. மாரியம்மன் பாட்டு போட்டு விடுவது அப்படின்றது வீடை வந்து ஒரு மாதிரி மங்களகரமாக, ஒரு தெய்வீக கமனம் விஷயமாக இருக்க வைக்கக்கூடியது அப்படின்றது அது ஒரு விஷயம் இருக்கு. ஆனா இந்த மாதிரியாக ஸ்தோத்திரங்கள் நம்மளுடைய ரிஷிகளும் சித்தர்களும் நம்மளுடைய மகான்களும் சொல்லி வைத்திருக்கக்கூடிய, நம்மளுடைய வேதத்திலும் கிரந்தங்களிலும் இருக்கக்கூடிய ஸ்தோத்திரங்களை நம் வீட்டில் ஒலிக்க செய்வது அப்படிங்கிறது அதீதமான ஒரு அதிர்வலைகளையும் பலன்களையும் நமக்கு அள்ளித்தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அதனால இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்குமே நம்மளுடைய பரிகார ஸ்தலம் சேனல்ல ஒவ்வொரு நாளுக்கு உண்டான ஒரு பலன், அதாவது முக்கியமான நாட்களுக்கு உண்டான பலன், செவ்வாய்க்கிழமையில செய்ய வேண்டிய விஷயங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கொடுக்க எண்ணம் உங்களுக்கு இஷ்டம் இருக்கிறதா அப்படின்ற மாதிரியான விஷயத்தையும் கண்டிப்பான முறையில கமெண்ட்ல தெரிவிங்க. நமசிவாய்.